ஈரோடு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிக்கு செல்கிற போது தமிழகம் முழுவதும் புதிய மாற்றங்கள் தேவை என்ற நிலைதான் மக்கள் உள்ளங்களில் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக புரட்சித் தலைவர்கள் 1972 இந்த இயக்கத்தை துவங்குகிற போது ஒரு மாற்றங்கள் தேவை என்று மக்கள் விரும்பினார்கள். அதற்கு பிறகு அம்மா அவர்களும் புரட்சித் தலைவர் வழியில் ஆட்சி நடத்தினார்கள். இப்போது நடைபெறுகிற ஆட்சி என்பது மக்கள் விரோத ஆட்சி இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக விலைவாசி உயர்வு, அதே நேரத்தில் பெண்கள் பாதுகாப்பு இல்லாத நிலை, பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. சிறு வயது பள்ளிக்கு செல்கிற குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை. வட மாநிலங்களில் இருந்து போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டிலே சுலபமாக விற்பனை செய்யப்படுகிற நிலை இருக்கிறது. விலைவாசி கட்டுப்படுத்த முடியாது உயர்ந்திருக்கிறது. மின்கட்டணம் மாதந்தோறும் எடுக்கிறோம் என்று சொன்னார்கள். 2 மாதத்திற்கு ஒரு முறை எடுப்பதன் காரணமாக மின்கட்டணம் கடுமையாக உயர்ந்திருக்கிறது. பால் வரி உயர்ந்திருக்கிறது. வீட்டு வரி உயர்ந்திருக்கிறது. பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அச்சப்படுகின்ற அளவிற்குத்தான் பத்திரப்பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனென்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் ஊழல் குற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு இன்று சுயமாக சுதந்திரமாக அரசின் விதிகளுக்கு உட்பட்டு நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகள் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஆகவேதான் இந்த அரசு மாற்றப்பட வேண்டிய அரசு என்கின்ற முறையில் மக்கள் ஒருமனதாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர், நாளை தமிழ்நாட்டை ஆளப்போகிற தலைவர் தளபதி விஜய் அவர்களை நேசிக்கிறார்கள். நேற்றையும் கூட பார்த்திருக்கக்கூடும். பாண்டிச்சேரி மாநிலத்தில் ஆர்ப்பரித்து வந்திருக்கிற கூட்டத்தை காணுகிற போது பாண்டிச்சேரி அவருடைய வெற்றி வகையுடைய இயக்கம் உருவாகின்ற நிலையை நேற்றினுடைய சென்று திரும்பியதற்கு பிறகு எல்லோரும் பார்த்து வியக்கத்தக்க அளவிற்கு அது நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் நேற்றையும் கூட ஒரு நிகழ்ச்சிக்கு செல்கிற போது ஒரு தாய் 74 வயது, அவருடைய பேரன் அமெரிக்காவில் இருக்கிறார். அங்கிருந்து தொலைபேசியிலே பேசி முன்னால் போய் சொல்லிட்டு வந்துருங்கப்பா, சொல்லிட்டு வாங்க யாராச்சும். இந்த முறை விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அங்கே இருந்து என் பேரன் பேசுகிறார் என்று என்னிடத்திலே சொன்னார்கள். என்னிடத்தில் ஒரு மனுவை தந்தார்கள். என்னுடைய கணவனுக்கு வந்த முதியோர் உதவித்தொகை மாற்றி எனக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை கொடுக்கிற போது தான் இந்த கருத்தை அவர்கள் சொன்னார்கள். நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு நாடுகளில் சென்று பணியாற்றக்கூடிய இளைஞர்கள், இளம்பெண்கள் அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தாக தமிழகம் ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயணங்களை மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு புதிய இயக்கம் புத்துணர்வு பெற்று எல்லா தியாகங்களையும் செய்துவிட்டு உச்சத்திலே திரைப்படத்தில் இருந்தாலும் கூட அந்த வருகின்ற வருவாய் எனக்கு தேவையில்லை என்று தூக்கி எறிந்துவிட்டு
மக்கள் பணியாற்றக்கூடிய ஒரு தலைவர் இந்தியாவிலே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவரை தவிர யாரும் இல்லை என்பதை நாட்டு மக்கள் உணர்ந்த காரணத்தின் அடிப்படையிலே தான் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் இதை சொல்வதற்கு காரணம், எங்கு பார்த்தாலும் மக்கள் கூட்டம், எங்கு பார்த்தாலும் குழந்தைகள் விசிலே அடித்து கொண்டிருக்கிற காட்சி, ஆர்ப்பரித்து வருகிற மக்கள் மட்டுமல்ல, ஒரு புரட்சி உருவாகின்ற அளவிற்கு மக்கள் புரட்சி உருவாகி இருக்கிறது. இதற்கு காரணம் பல 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சியுடைய அவலநிலை. புரட்சித் தலைவி அம்மாவுக்கு பிறகு இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவோம், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்கிற என்டிஏ கூட்டணியை பொறுத்தவரையிலும் சிறப்பான முறையிலே இன்று வரையில் அவர்களால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த முடியவில்லை. 4 பொதுத் தேர்தல்கள், உள்ளாட்சி தேர்தல்கள் 10 முறை தோல்வி கண்டார்களே தவிர ஒரு முறை கூட வெற்றி பெற முடியவில்லை. ஆகவே அவர்களுக்கு போடுகின்ற வாக்கு நோட்டாவுக்கு போடுகிற வாக்கை போல தான் இருக்கும். ஆகவே இந்த கருத்தின் அடிப்படையில் எண்ணங்களை மாற்றி திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரே முகமாக நின்று நம்முடைய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அவர்களை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அணியிலே அமர்த்துவதற்கு எல்லோரும் அலைக்கடலில் வந்து வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. அந்த ஆசை கனவுகளை பொறுத்தவரையிலும் எல்லோரும் கேட்கிறார்கள், எவ்வளவு தொகுதியில் வெற்றி பெறப் போகிறார் என்று கேட்கிறார்கள். 2019 91வது ஆண்டு தேர்தல் நடைபெறுகிற போது அந்த தேர்தல் முடிவுகள் 2 இடங்கள் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றார்கள். அதே போல 234 தொகுதியிலும் வெற்றி பெற்று அவர் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக வருவது மக்கள் சக்தியால் முடியும், முடித்து காட்டுவார்கள் மக்கள் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.